மேலாள் மத்திய அமைச்சர் ஆலயத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் ராசாவோடு வேப்பந்தரை மேற்கொண்டு திமுக பூராமலை பேருந்து கழகத்திலே தலைவர்களின் நூற்றாண்டு நிறைவாளருக்கு நடைபெறுகின்ற கழக பொது உறுப்பினர்களுக்கு தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்ற பேருந்து வழித்தலைவர்களுடைய வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பூராமலை பேரூராட்சியினுடைய செயலாளரும் பூராமலை பேரூராட்சியுடைய துணைத் தலைவருமான மரியாதைக்குரிய திருமதி செல்வலட்சுமி சேகரவர்கள், முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பேரூராட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய பாக்கியலட்சுமி செல்வர்கள், அரங்காவூர் குழு தலைவர் மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பேரூர் கழகத்தினுடைய துணை செயலாளர் சாந்தி கருணாகரன் அவர்கள், நவீன் அவர்கள், சுதாகர் அவர்கள், பொருளாளர் பயன்படுத்த அவர்கள், மாவட்ட பிரதிநிதி மணி அவர்களே, மாவட்ட பிரதிநிதி செங்குட்டன் அவர்களே, ஒன்றிய பிரதிநிதி ராஜாராம் அவர்களே, ஜானகிராம் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, ஜெயராம் அவர்களே, நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பேரூராக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, பொது உறுப்பினர் கூட்டத்தை போட்டு கட்சிக்காரர்கள் அழைத்து அவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கி அவர்களை சிறப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை வழங்கிய மத்திய அமைச்சர் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் ராசா அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இயலாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்கிறதா என்று கண்டு கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிற அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சருமான சோதனை அவர்கள், நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற பெரம்பலூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் இளநீன் அவர்கள், அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலக நிமித்தமாக சென்னை சென்றிருக்கிறார். அவருக்கு அருண்மேல் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில பொறியாளர்களின் துணை செயலாளர் ஆர் பி ரமேஷ்குமார் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் பி சி பாஸ்கர் அவர்களே, வேட்பாளத்தை மேற்கொண்டிய செயலாளர் மரியாதைக்குரிய நலத்தன்மை அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து உரையாற்றிய நகராட்சி துணைத் தலைவர் இளைஞரணி அமைப்பாளர் ஹரிபாஸ்கர் அவர்களே, மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அபூர்வத்தா ரமேஷ் அவர்களே, மாணவரணி அமைப்பாளர் தங்கக்கா அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர்களுடைய அமைப்பாளர் காவலூர் கவியரசு அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்து பல்வேறு 1957 என்ன நடந்தது, 1967 என்ன நடந்தது வரலாறு தலைமை கழக பேச்சாளர் மரியாதைக்குரிய எத்தனை ஆர்வம் அவர்கள், நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர்களுடைய அமைப்பாளரும் அரசு வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய செந்தில்நாதன் அவர்கள், வேப்பந்தத்தை ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய நாகலிங்கம் அவர்களே, ஒன்றிய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய எம்ஆர் அவர்கள், அருள்பாவூர் பேரூராட்சி தலைவர் அதிகம் ரவிச்சந்திரன் அவர்களே, அருள்பாவூர் பேரூராட்சியினுடைய செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள், அருள்பாவூர் பேரூராட்சி துணைத் தலைவர் சரண்யா குமரன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வர்த்தகர்களுடைய துணைப்பாளர் அருள்பாவூர் குருமலூர் ரமேஷ் அவர்கள், இந்த பூலாமலை பேருடைய வார்டு செயலாளர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே, கருப்பையா அவர்களே, பெரியசாமி அவர்களே, ராம்கி அவர்களே, அமீர்தீன் அவர்களே, மெய்தீன்ஷா அவர்களே, பாண்டியன் அவர்களே, அசோக் அவர்களே, வில்சன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, இங்கிராவதன் அவர்களே, அருள் பிரகாஷ் அவர்களே, இந்த பகுதியினுடைய மாவட்ட துணைமைப்பாளர், மாவட்ட விவசாய துணைமைப்பாளர் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட வசதி அமைப்பாளர் அருண் அவர்களே, மாவட்ட மனிதர்களுடைய துணைமைப்பாளர் செல்வராணி அவர்களே, மாவட்ட மனித தொண்டர்கள் துணைமைப்பாளர் மரியாதைக்குரிய சுமதி அவர்களே, தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் செல்வராஜ் அவர்களே, சேரன் அவர்களே, வார்டு கவுன்சிலர் மரியாதைக்குரிய கலைச்செல்வி, கண்ணகி, ராஜலட்சுமி, வர்க்கத்துலிசா, மாணிக்கம், ராமதாஸ், பொங்குடி, தேவிகா, மஞ்சுளா அவர்களே, பூராமலினுடைய கழக முன்னோடிகள் வினோத் அவர்களே, மலர்குடி அவர்களே, கண்ணன்சாமி அவர்களே, ரமேஷ் பாபு அவர்களே, அக்கிம்பாய் அவர்களே, கண்ணன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, சோலைமுத்து, ராஜேந்திரன், காமராஜ், கணேசன், வரதராஜ், கணேசன், நந்துசாமி, பாரதி, பெருமாள், ராமூர், ராஜ்குமார், சன்னாசி, பிரபு, வெங்கடாச்சலம், ராஜ்குமார், நடராஜ், சின்னதுரை, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற 12வது வார்டு செயலர் ரமேஷ் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளாக கலந்துகின்ற தாய்மார்களே, பெரியவர்களே,
கழகத்தினுடைய தோழர்களுடைய அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அறிவித்தது போல மிகச் சிறப்பாக இந்த முதலாக இந்த கழக புது உறுப்பினர் கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற செல்வலட்சுமி சேகர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நமக்காக அறிவித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் பேசிய ஒவ்வொருவரும் கலைஞர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறார் என்று கூறியிருக்கிற நம்ம புலாமணி பேரூராட்சியுடைய தலைவர் கூறும்போது கூட அவர்கள் எல்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு கூட நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா என்னென்ன திட்டம் தலைவர் இந்த சொத்திலே பங்காக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி உள்ளாட்சியிலே அமைப்பிலே அவர்களுக்கு பங்காக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் அந்த திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்ததனால் தான் அவர்கள் இப்பொழுது பேரூராட்சி தலைவராக இருக்கிறார். செல்வலட்சுமி சேகர் பேரூராட்சி துணைத் தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே அவர் தலைவராக இருந்தவர்கள் தான். இருந்தாலும் இது போன்ற ஒரு தலைவர் பெண்கள் எல்லாம் ஆட்சி செய்ய வேண்டும், அந்த பேரூருடைய தலைவராக வேண்டும் என்று தெரிவித்தவர், அறிவுறுத்தியவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது போன்ற பல்வேறு திட்டங்களை நமக்காக அவர் அறிவித்து செயல்படுத்தி நாம் இந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அவர் வழியிலே வந்த நமது முதல்வர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நமக்காக அளித்திருக்கிறார். இந்த பகுதியை பொறுத்தவரை மேடம் மத்திய அமைச்சர் ராசா அவர்கள் பல்வேறு பெரம்பலூரை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடை செய்ததிலே அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. கிட்டத்தட்ட 1996 அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பு இருக்க பழைய கட்சிக்காரர்கள் எத்தனை இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெரம்பலூர் தான் எப்படி இருந்தது, ஒரு காலகாலமாக இருந்த பெரம்பலூரை மிகப்பெரிய மாவட்டமாக, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக மாற்றியதே மத்திய அமைச்சர் ராசா அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. மத்திய அமைச்சர் ராசாவை இன்றும் அளவுக்கு யாரும் இங்கே ஒரு வந்துள்ள முடியாது அவர் இல்லாமல் இந்த ஊரில் தொழிற்சாலையை இருந்திருக்காரு. இந்த பெரம்பலூர் பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 1000-500 பேர் அந்த பகுதியில் வேலை வச்சாங்கன்னா அதுக்கு காரணம் மத்திய அமைச்சர் ராசா அவர்கள் தான். இப்போது கூட பெரம்பலூரில் ஒரு சிப்காட் தொழிற்சாலை வந்திருக்கிறது என்றால் அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அவர் செய்த முயற்சிகள் ஏராளம். இங்கே இருக்கிற தரிக்கிறவர் மக்கள் வந்து அந்த இடத்தை பெறுவதற்கு பல்வேறு இடைஞ்சல்களை செய்தார்கள். அது அரசாங்க இடமாக இருந்தாலும் கூட அதை பெற முடியவில்லை. மத்திய அமைச்சர் ராசா இந்த பகுதியிலே 4 நாட்கள் தங்கி அந்த தரிக்கிறவர்கள் எல்லாம் அழைத்து அதை சமாதானப்படுத்தி அந்த இடத்தை வாங்கி இவ்வளவு பெரிய தொழிற்சாலை வந்திருக்கிறது என்றால் அதற்கு மத்திய அமைச்சர் ராசா அவர்கள் பெரும் முயற்சி தான் காரணம். ஆட்சித் தலைவர்கள் வந்து முயற்சி எடுக்கலாம், ஆனால் அந்த நிலத்தை பெறுவதற்கான முயற்சியை செய்தவர் மத்திய அமைச்சர் ராசா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு படித்த இளைஞர்கள் பல்வேறு இளைஞர்களுக்கும் பல்வேறு பெண்களுக்கும் அங்கே வேலை கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இப்பொழுதுதான் அந்த தொழிற்சாலை ஆரம்பித்து 1 வருட காலம் தான் ஆகிறது. ஒரே ஒரு தொழிற்சாலை தான் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் ஒரு 500-600 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 50 நிறுவனங்கள் வர இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு நிறுவனமாக வந்த பிறகு கட்டாயம் இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் நாங்கள் எல்லாம் இங்கே மத்திய அமைச்சர் ராசா அவர்களுக்கு நாங்களாம் இருக்கிறோம். கட்டாயம் அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து அந்த வேலைகளை பெற்றுத்தரோம் என்பதில் எந்தவித மாற்றம் இருக்கிறது. நமது தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுக்கான பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த திட்டத்தை படிக்கிறதாவே அது ஒரு பெரிய லிஸ்ட் வேணும். உதாரணமாக இங்கே காலை உணவு திட்டம், இங்கே இருக்கிற 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற அந்த மாணவர்கள் மதிய உணவு மட்டும்தான் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த சத்துணவு திட்டம் ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆனால் காலையில் சாப்பிடாம நம்ம பிள்ளைங்க போயிடுறாங்க. முதல்வர் அதை பார்த்து அவர்களுக்கு காலை உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதலில் பெயர் ஆரம்பிச்சு அதை பிறகு அனைத்து பிள்ளைகளுக்கும் அதை முடிச்சிட்டவர். காலையில் 1ஆவது முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்தவர் நமது தமிழக முதல்வர். அதே போல வந்தவுடன் அவரது முதல் கையெழுத்தாப்பட்டது என்னன்னா, உங்களுக்கான இந்த பிஎல் பயணம், பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயணம் செல்லலாம். பல்வேறு அது விமர்சனம் இருக்கு, இது தேவையா, இது தேவையில்லையா அப்படின்னா பல்வேறு விமர்சனம் இருக்கு. ஆனால் இது தேவை என்று உணர்ந்தவர்கள் அதை பயன்படுத்துபவர்கள் தான். பெண்களுக்கு அது தேவை என்ற திட்டத்தை உணர்ந்து அந்த திட்டத்தை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். அது பெண்களுக்கு தேவை என்பதை பெண்கள் உணர்ந்திருக்கிறார். விமர்சனம் பண்றவங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஏன்னா அவர் காரிலே பயணம் பண்ணுவாங்களா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சொகுசு வாகனத்தில் பயணம் பண்ணுவாங்களா கூட இருக்கலாம். ஆனால் இது போன்ற ஏழை மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக மிகச்சிறந்த திட்டமான அந்த மகளிர் குடிநீர் பயணம் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சேமிப்பு இருக்கிறது என்ற ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். கட்டாயம் 500 ரூபாய் 600 ரூபாய் சேமிப்பு இருக்கு, இல்லாமல் இருக்கவே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பெரம்பலூர் போனா கூட ஒரு 20 ரூபாய் பணம் கொடுத்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது.
ஆனால் அந்த 20 ரூபா மிச்சம், ஒருத்தர் 5 தடவை போனோம்னா 100 ரூபா மிச்சம். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஒரு மகளிருக்கு அது ஒரு 1000 ரூபாய் சேமிப்பு இருக்கிறது என்று ஒரு அறிக்கை சொல்கிறது. எனவே மிகச்சிறந்த திட்டத்தை தான் நமது தமிழக முதல்வர் யோசித்து உங்களுக்கு மக்களுக்கு எப்படியாவது பயன்பட வேண்டும் என்றுதான் அந்த திட்டத்தை எல்லாம் அறிவித்திருக்கிறார். அதே போலதான் மகளிர் உரிமை தொகை 1000 மகளிர் திட்டம். நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2 ஆண்டுகளாக அந்த மகளிர் உரிமை தொகை தரவில்லை. அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் மகளிர் உரிமை தொகை தரவில்லை என்று எங்களை குற்றம் சாட்டினார்கள். ஆனால் கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி 23வது ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று அந்த திட்டத்தை அறிவித்த பொழுது அதை செயல்படுத்திய போது அனைவரும் வாயடைத்து போனார்கள். எப்படி இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்க முடியும் என்றால், ஏன்னால் பல்வேறு அந்த பணம் பிரச்சனை நமக்கு இருக்கிறது. மத்திய அரசு நமக்கான பணத்தை வழங்கவில்லை. பிஜேபி அரசு வேண்டுமென்றே நமக்கு பணத்தை தர மறுக்கிறார்கள். அதனால் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியாமல் இருந்த அந்த சூழலில் தமிழக முதல்வர் திறம்பட செயல்பட்டு அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 1,17,00,000 மகளிருக்கு அந்த திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். ஒரு சில குறைகள் இருக்கிறது, ஒரு சிலருக்கு மகளிர் உரிமை தொகை வரவில்லை என்ற குறை இருக்கிறது. ஆனால் சென்ற முறை நமது உதயநிதி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது படிப்படியாக அனைவருக்கும் அந்த திட்டத்தை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். சொல்வதை செய்யறதுதான் இந்த திமுக அரசு. அதனால் நீங்கள் அத்தனை பேரும் கிடைக்காதவர்கள் கவலைப்பட வேண்டாம். கட்டாயம் நமது தமிழக முதல்வர் அவர்கள் இருக்கிறார். உங்களுக்கான அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நாங்களும் உங்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்காக செய்கிறோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம். நம்ம பிள்ளைங்களாம் 6ஆம் முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகள் ஏற்கனவே தாலி திட்டங்கள் ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்தை கூட நிறுத்திட்டாங்க. அதிமுக மேல ஒரு பணியை சொல்லலாம், அதிமுக மேல அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை நிறுத்தவில்லை. பெண்களுக்கு எப்படியாவது திட்டம் சேர வேண்டும் என்பதற்காக அதை புதுமை பெண் திட்டமாக கல்லூரியிலே படிக்கும் மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் கல்லூரியிலே சேரும் பொழுது மாதம் அவர்களுக்கு 1000 வழங்கும் திட்டம். அது கூட அரசு பள்ளியில் படித்தவங்க மட்டும் தான் கொடுக்கிறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சா கூட கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம தமிழக முதல்வர் அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். அதே போல மாணவர்கள் எங்களுக்கெல்லாம் அந்த திட்டம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இந்த வருஷம் தமிழ் முதல்வர் திட்டத்தை அவர்களுக்கும் முடக்கி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் 1000 திட்டத்தை கடந்த மாதம் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதே போல மக்களோட நடந்துச்சு நினைக்கிறேன். மக்களோட திட்டம் மிகச்சிறப்பான திட்டம். உங்களுக்கான குறைகளை நீங்கள் அலையக்கூடாது என்பதற்காக நீங்கள் மாவட்ட ஆட்சியர்களோ அல்லது ஆர்டிஓ ஆஃபீஸோ எங்கேயும் போய் அலையக்கூடாது. மக்களை நாங்களே வந்து சந்திக்கிறோம். எப்படி சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் குறைகளை கேட்பதற்கு நேரடியே வந்து குறைகளை கேட்கலாம் என்ற ஒரு முறை இருந்ததோ, அதே போல அரசாங்கமே உங்களிடம் நேரடியே வந்து உங்களுக்கு என்ன குறைகள், உங்களுக்கு குறைகள் எல்லாம் எழுதித்தார்கள், அதில் வேண்ட அளவு செய்து வருகிறோம் என்று நேரடியாக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான் அந்த மக்களுடன் ஒரு திட்டம். இது போன்று எந்த அரசாங்கம் செய்தவில்லை. அதிமுக அரசாங்கத்தில் இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் உங்களை சந்தித்து பார்த்தார்களா? இது போன்ற அரசாங்கம் உங்களிடம் வந்து மனுக்களை எல்லாம் பெற்றார்களா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களுடைய முதல்வராக செயல்பட்டு வரும் நமது தமிழக முதல்வர் அவர்கள் உங்களை அலைய வைக்கக்கூடாது, உங்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், உங்களுக்கான குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அதே போல கல்லூரியிலே படிக்கும் மாணவர்கள், பள்ளியிலே படிக்கும் மாணவர்கள் அடுத்ததாக என்ன படிக்க வேண்டும், அடுத்ததாக என்ன வேலைக்கு போக வேண்டும் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு நான் முதல்வன் என்ற திட்டத்தை உங்களுக்காக அறிவித்திருக்கிறார். நான் முதல்வன் என்ற திட்டம் என்றால் நீங்கள் அடுத்ததாக கல்லூரியில என்னென்ன கல்லூரியில படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், அதே போல கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எந்த வேலைக்கு போகலாம், என்ன மாதிரியான அந்த வேலைக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற சிறப்பான பயிற்சியை தான் நான் முதல்வன் என்ற திட்டத்தை நமது விளையாட்டுத்துறை அமைச்சர், சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சர் நமது அண்ணன் உதயநிதி அவர்கள் அவரோட பொறுப்பில் அந்த நான் முதல்வன் திட்டத்தை வைத்து மிகச் சிறப்பாக அதை செயல்படுத்தி வருகிறார். அதுபோல பல்வேறு திட்டங்கள், முதல்வரின் திட்டம், முதல்வரின் கிராம சாலை திட்டம், பல்வேறு சாலைகள் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு மிகச்சிறந்த வகையிலே சாலைகள் எல்லாம் போட்டியிருக்கிறோம். அதே போல சட்டமன்ற உறுப்பினர் குறைகள் இருக்கலாம். பேரூராட்சி செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய குறைகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்த நிறைய செய்தி தர முடியும் என்ற ஆதகத்தில் அவர் சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினரால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை குறைகளையும் என்னால் எந்த அளவுக்கு நான் செய்து வருகிறேன். என்னிடம் நேர்களுக்கு அது நல்லாவே தெரியும். எங்கதான் மாநில தன்னை என்கிட்ட சண்டையை பிடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இந்த செஞ்சு தர பண்ணி என்கிட்ட சண்டையை பிடிச்சிருக்காரு, அவருக்கு தெரியும். ஆனால் அந்த பிரச்சனை தீர்த்து மகிழ்ச்சியோடு அமைந்திருக்கிறார். அவர் 10 பேருக்கு அதை சொல்லணும். சட்டமன்ற உறுப்பினர் அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் அதாவது குறைகள் சொல்லும்போது அது தீர்த்து வைத்தால் அல்லது நிறைவேற்றி வைத்தால் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். எனக்கே சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கேட்டேன், பட்டா கொடுத்துட்டாங்க, என்கிட்ட இந்த பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போனேன், நீங்கள் சொன்னீங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒருவேளை நம்ம சொல்கிறோம் செய்ய மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலை எங்களுக்கு இருக்கிறது. எனவே என்னால் என்ன அளவுக்கு உங்களுக்கான பணிகளை செய்வதற்கு தான் மத்திய மாநில அமைச்சர் ராஜா அவர்கள் நம்பிக்கையோடு என்னை சட்டமன்ற உறுப்பினராக
உங்களுக்கான பணிகளை என்ற அளவில் நான் செய்திருக்கிறேன். ஒரு சில குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை எல்லாம் அந்த காலத்திலே நான் நிவர்த்தி செய்திருக்கிறேன். தெரிவித்தார் ஏன்னா அவங்க வீட்டுக்கு வராத காலமே இல்லை. வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ இல்லத்துக்கு வந்து அமர்ந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கேட்டிருக்கிறார்கள். என்னால் என்ன அளவுக்கு நான் செய்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கெல்லாம் நிறைய காய்கறிகளாக வந்து எங்கள் மனைவிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் அவருக்கு தெரியும். என் வீட்டுக்கு வராத காலங்களிலே வாரத்துக்கு 2 தடவை வீட்டுக்கு வந்து இந்த பேருக்குண்டான தேவைகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே அது ஏதாவது குறைகள் இருந்தால் நம்ம நேரடியாக பேசி அதை சரி செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல மூணாவது முக்கியமாக சொல்லணும், மிகப்பெரிய ஒரு பேரூராட்சியாக மிகச்சிறந்த ஒரு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பேரூராட்சி தலைவர் பொறுப்பேற்றவர்கள் மிகச்சிறந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். குளமாடியை பார்த்தாங்கன்னா மற்ற பேரூராட்சிகள்லாம் என்ன இவ்வளோ வேலை நடக்குது, நமக்கு நடக்கலைன்னு நினைக்கிற அளவுக்கு நமக்கு பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல பேரூராட்சி செயலாளர் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அந்த பணிகள் ஒப்பந்த பணிகளை எல்லாம் என்னால் ஏற்கனவே மத்திய அமைச்சர் ராஜாவுக்கு ஒப்புதலோடு தான் நான் இந்த பணிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறேன். எங்கேயும் அந்த பணிகள் கொடுக்கவில்லை யாரும் என்று வருத்தப்பட வேண்டாம். மத்திய அமைச்சர் ராஜாவுக்கு ஒப்புதலோடு அந்த செயலாளராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் கவுன்சிலராக இருந்தாலும் அவருக்கான பணிகளை நான் செய்து தந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த கூலாமணி பேரூராட்சியிலே கிட்டத்தட்ட 150 ஆண்டுகால பிரச்சனை, அந்த அரசடிக்கான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நான் சாலை வசதி போட்டு தர வேண்டும் முதலில் சட்டமன்றத்தில் பேசியவன் நான். அதே போல கேகேஎஸ் சார் அமைச்சரிடம் பேசியது நான். அந்த பிரச்சனை உள்ளூர் பிரச்சனை, அதை நீங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி பிரச்சனை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இதுக்கு உண்டான ஒரு பேசி கொடுத்தாங்க. சிக்கூடிய விரைவில் அந்த பாதையை கொண்டு செல்வதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சட்டமன்ற உறுப்பினராக போது இந்த பகுதியிலே சட்டமன்ற பல்வேறு திட்டங்கள் 1967 கட்டப்பட்ட அந்த தீயணைப்பு நிலையம் கடம்பூர் ஒரே ஒரு தீயணைப்பு தெரியுமா உங்களுக்கு? வேற எங்கேயாவது இருக்காங்க? எந்த கட்டணம் தெரியுமா? 1967 அதை கோரிக்கையாளர் முதல்வர் அவர்கள் இப்பொழுது அதை புதுப்பிக்க வேண்டும், புதிய கட்டணம் வேண்டும் என்பதற்காக அந்த தீயணைப்பு நிலையத்தை புதியதாக கட்டுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே என்னால் இயன்ற அளவுக்கு இந்த பகுதிக்கு நான் செய்வதற்கு தயாராக உங்கள் பகுதி முதலமைச்சர் திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்து சட்டமன்ற உறுப்பினர் 10 கோரிக்கை எழுதி தரலாம். சட்டமன்ற உறுப்பினர் முக்கியமான ஒரு 10 கோரிக்கை எழுதி தந்தால் அதை நிறைவேற்றி தரேன் அப்படின்னு வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு உங்கள் பகுதி முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார். அந்த 10 கோரிக்கைகளை வந்து முக்கியமான கோரிக்கை பெரம்பலூர்ல நகராட்சி கோரிக்கையில, அதே போல பெரம்பலூர் கோரிக்கையில தண்ணீர் பிரச்சனை இருக்கு, காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் என்று கேட்டார்கள். கிட்டத்தட்ட 366 கோடி ரூபாயை அவர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான அதே போல பெரம்பலூரில் கடலூரில் கிடைக்கக்கூடிய 2 பெரிய மேம்பாடு இங்கே மேம்பாலத்தை டிசிபி பாஸ்கர் அவர்கள் இந்த பகுதியை சேர்ந்த இன்னொரு மாநிலங்களும் அதை செய்திருக்காங்க. 8 கோடி 9 கோடி லெவலில் இந்த பாலத்தை பல ஆண்டுகளாக முயற்சித்தது யாருமே வாங்கி தர முடியல. நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆதரவு பிறகு மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் அனுமதியோடு அதை கேட்டு பெற்று அந்த 2 பாலத்தில் இந்த வேலைக்கு நம்ம வெள்ளுவாடி காரியங்கள் பகுதியிலிருந்து கடலூருக்கு மிக எளிதாக செல்லக்கூடிய அந்த பாலம், மிகப்பெரிய பாலம், 9 கோடி 8 கோடி பாலம் நீங்கள் வெளியே பாருங்க. அனைவரும் பக்கம் போனீங்கன்னா அந்த வேலை பாருங்க. அதே போல சிப்காட் தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டால் சிப்காட் தொழிற்சாலை வந்துச்சு. அதே போல பேருந்து நிலையம் பெரம்பலூரில் வேணும்னு கேட்போம், அதுக்கும் ஆணையம் வைத்து கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் ஒதுக்கி இது போன்ற செயல்கள் இந்த பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பழைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படி என் மனசாட்சிப்படி மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நான் செய்து வருகிறேன். அது குறைகள் இருந்தால் காலங்களில் ராஜா அவர்கள் 2026 தேர்தலில் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் தலைவர் தளபதி முதல்வராக வேண்டும், கிராம முன்னேற்ற கழகத்துக்கு பணியாற்றுங்கள் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நன்றி. எனக்கு இருப்பது 2 ஏக்கர் இடம் தான் ஆச்சரிய கேட்டேன். அது வந்து நகராட்சி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. 6 ஏக்கர் இடம் நான் கொடுத்துட்டேன். எனக்கு இருப்பது ஒரு பையன். அதில் வந்து அம்மா வீடு இருந்தது, 7 தென்னை மரம் இருந்தது. 2 ஏக்கர் இடத்துல 6 ஏக்கர் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து நஷ்டீடு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் எனக்கு வந்து நஷ்டீடு ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆச்சரிய கேட்டேன்.
தான்